போடக்கூடிய ஒரு கையெழுத்து நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். அது எப்படி சொல்கிறீங்க சார்? பெரிய ஆளாக வரணும்னு நினைப்பீங்க எல்லாருமே, அது வாங்க நினைங்க. சேம் டைம் பிஸ்னஸ் பெரிய ஆள் ஆகணும், ஓகே. அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகம் கிடைக்கணும், ஓகே. லேட்டாக மேரேஜ் ஆகிடுச்சுங்க, சீக்கிரம் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கையெழுத்து போடுறத வந்து ஸ்லாண்டிங்காக போடணும். மேலே வர முடியல, அது எவ்வளோ ட்ரை பண்ணிங்க, வரவே முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு சுழிலையும் வந்து உள்ள அர்த்தம் இருக்குது. முதல் எழுத்து அது எவ்வளவோ எந்த சைஸோ அந்த எழுத்துக்கும் அடுத்த எழுத்துக்கும் அந்த எழுத்தோட மற்ற எழுத்து கீழே இறங்கக்கூடாது. அப்படியே முட்டை மாதிரி போட்டுட்டு ஒரே இடத்துல சுற்றாதீங்க. அப்படின்னாக்கா நீங்கள் எந்த விஷயத்தில் வெளியே வரவே மாட்டேன்னு அர்த்தம். இன்னும் சில சைன்லாம் இருக்குது, இப்படி போட்டுட்டு பிரேக் பண்ணிடுவார், திருப்பி இன்னொரு சைன்லேருந்து ஆரம்பிப்பார். அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்குன்னு அர்த்தம். இந்த கையெழுத்தில் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. இந்த கையெழுத்து வந்து ஒரு டைம் பீங். டைம் பீங்னா தற்காலிகமானது. நான் உயர்ந்த பதவி அடையணும், அந்த கையெழுத்து அந்த நேரத்தில் போடுங்க. நான் புகழ் பெறணும், அந்த இடத்துல போடுங்க. பிஸ்னஸில் பெரிய ஆள் வரணும், அந்த பர்டிகுலர் காலம் வரைக்கும் தான் வெர்டிக்கல் சிக்னேச்சர். சாதாரண ஆர்டினரி பர்சனாக இருக்கிறீங்க, சட்டனாக மேலே அப்புக்கு வரணும், மாற்றிக்கிங்க, திருப்பி மாற்றுங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போது இந்த மாதிரி இதுக்கு அது கல்யாணம் நடக்கணும், வெர்டிக்கல் போங்க. அப்போது இன்னொரு கேள்வி, நாங்கள் நியூமராலஜியில் பேர் பார்க்கல, வெறும் சிக்னேச்சரில் போட்டு கூட நாங்கள் மேலே, ஆனால் அதை எழுதவே இல்லைங்க, வெறும் சிக்னேச்சர் போட்டு கூட நாங்கள் மேலே வந்துடலாமா? அதெல்லாம் வந்துடலாம். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் கையெழுத்து அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, அந்த கையெழுத்து தலையெழுத்து மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்கா அப்படின்றத பற்றின ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தனசேகர் ராஜா அவர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, நான் வந்து பதிவில் சொன்ன மாதிரி கையெழுத்து அப்படின்றது வந்து தலையெழுத்தை நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா வந்து எங்கள் அம்மாலாம் என்னோட கையெழுத்து பார்க்கும்பொழுது வந்து கையெழுத்து அழகாக இருந்தால் தான் தலையெழுத்து அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார். அந்த கையெழுத்து அப்படின்றது என்ன, ஜஸ்ட் ஒரு லெட்டர் எழுதுறது, அதுவும் ஸ்கூல் காலேஜெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா எழுதுறதுக்கான வேலையல்ன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும் சார். ஆனால் நம்ம போடக்கூடிய ஒரு கையெழுத்து நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். அது எப்படி சொல்கிறீங்க சார்? ஆமாம், கையெழுத்து தான் நம்ம தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுது. அந்த கையெழுத்து போடுறது வந்து கிராஃபாலஜின்னு, கலோக்கியில் அது பேர் சைனாலஜின்னு சொல்லிக்கலாம். கலோக்கியில் தானே கரெக்டான, அது பேர் வந்து கிராஃபாலஜி. இந்த கையெழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ஆரம்பிக்கிறோமோ எங்கே முடிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரி போடலாம், அப்போ சக்ஸஸ் ஆகணும். எனக்கு கவர்மெண்ட் வேலை, அரசாங்க வேலை கிடைக்கணும், லேட் மேரேஜாக இருக்குது, நான் கையெழுத்து போடணும், போட்டுங்க எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகணும். இங்கே இதுக்கு கூடவா கையெழுத்து சார்? ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது கையெழுத்து முதல்ல போட சொல்லுவாங்க. அப்போத்துலேருந்து நம்ம போடுற ஒரு கையெழுத்து தானே கையெழுத்தாக இருக்கும். ஒரு காரியத்துக்கும் ஒரு கையெழுத்து மாறுமா சார், இல்லை மாற்றணுமா சார்? அது எப்படி சார்? இல்லை, அதுதான் பொதுவாக நம்ம இந்த பாஸ்போர்ட்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் உலகம் ஃபுல்லாக சுற்றும் போகும்போது பாஸ்போர்ட்டில் என்ன கையெழுத்து இருக்கோ இமிக்ரேஷனில் போட சொல்லுவாங்க, அதே கையெழுத்து தான் இருக்கணும். ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. வெளிநாட்டில் போனீங்கன்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தும். யாருனாலும் சரி, உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன கையெழுத்து இருக்கோ அந்த கையெழுத்தை தான். ஏன்னா அது குளோபல். அது ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, இப்போ லண்டன் போகிறீங்களோ, ஃப்ரான்ஸோ, ஜெர்மனி, அமெரிக்காவோ, கனடா, எந்த வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அது கையெழுத்து போடும்போது இமிக்ரேஷன் கையெழுத்து மாறிடுச்சுனாவே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் வேறு ஆள் அப்படிலாம் சொல்லிடுவாங்க. அதே கையெழுத்து இருக்கணும். என்ன ஒரு முறை கொஞ்சம் வித்தியாசம் வந்துருச்சு. அது குளோபலுங்கிறதுனால, பாஸ்போர்ட்டு குளோபல் இல்லையா, வேர்ல்டு ஃபுல்லாக ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் மாறிடுச்சியா, உங்களுக்கு கையெழுத்து எது மாறி இருக்காருன்னு. அது சொல்ல மாட்டாங்க. உங்கள் கையெழுத்து மாறி இருக்குது, நீங்கள் அதே கையெழுத்து போட்டு கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இமிக்ரேஷனில் அலோவ் பண்ணும், அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அது நீங்கள் அதை புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஓரம் இல்லைன்றவாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் கையெழுத்து தான் எதை கேட்குறாங்கன்ட்டு. அப்போ உடனே சொல்லிட்டேன், நீங்கள் கையெழுத்து தான் கேட்குறீங்கன்னு தெரியும், நான் அப்போ அந்த வயசில் கையெழுத்து போட்டேன், இப்போ இந்த வயசில் அது எப்படி மாறாமல் இருக்கும்? அப்போ நான் ஷர்ட்டு ஒன்று தைச்சேன், அதே ஷர்ட்டை இப்போ நான் போட முடியுமா? மாறும் தானே. அவங்க அதெல்லாம் காதலி வாங்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறது, உதாரணம் சொல்கிறது, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறதுல நீங்கள் ஓரம் நில்லுன்றவாங்க. நான் ஒத்துக்கிறல. அப்புறம் அவங்க சூப்பர்வைசரில் வந்து கேட்டுட்டாங்க, கொஞ்சம் மாறி இருக்குது சார் கையெழுத்து தான் எனக்கு, அவங்க அதனால தான் ஒத்துக்கிறதுல தெரியுது, ஆமான்ட்டாங்க.
நீங்கள் ஏன் மாற்றி போட்டிங்கன்னு. அது எப்படி சார் மாற தானே சார் செய்யும். அப்போ தச்ச சட்டை இப்போ போட முடியுமா? கொஞ்சம் வேறு வித்தியாசங்கள் இருக்கும் தானே. அதெல்லாம் சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. வேர்ல்டு வைடு குளோபலில் பாஸ்போர்ட்டில் என்ன செய்யணுச்சோ சிக்னேச்சரோ அதை தான் போடணும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்ருவாங்க. இல்லை, இது வந்து ஒரு தகவலாக எல்லாத்துக்கும் தெரியுதோ இல்லையோ தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமாக. ஏன்னா ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் மாற்றி கத்தி போட்டிங்கனாக்கா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஓகே, பெரிய ஆளும்போது அதே வரணுமானாக்கா கஷ்டம்தான் அது. இன்றைக்கோ அது பொதுவான ஒரு சின்ன கருத்துக்காக சொல்லிட்டேன். அப்புறம் நான் விடலை, கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு நான் இப்படி தான் போடுவேன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு ஓகே வாங்கிட்டு போயிட்டேன். என் கார்டு கீடெல்லாம் கொடுத்துட்டு நான் இப்படி அப்படி நியூமராலஜியில் ஃபேமிலி அப்படிலாம் சொல்லி சரி பார்த்தாங்க. சரி ஃபேமிலியாக இருக்கிறன்னு விட்டாங்க. சரி அது இருக்கட்டும். இந்த கையெழுத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உலக அளவுக்குள்ள பெரிய ஆளாக வரணும்னு நினைப்பீங்க எல்லாருமே. அது வாங்க நினைங்க. சேம் டைம் பிஸ்னஸ் பெரிய ஆள் ஆகணும், ஓகே. அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகம் கிடைக்கணும், ஓகே. லேட்டாக மேரேஜ் ஆகிடுச்சுங்க, சீக்கிரம் ஆகணும். இன்னும் நிறைய கேள்வி இருக்கும். தேவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கு 1000, ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒன்றுலாம் கிடையாது. ஏன்னா ஒன்று கிடைச்சா உடனே நமக்கு இன்னொன்று தாவிடுவோம். என்ன கேட்குறீங்களோ அது கிடச்சிரும். கம்முன்னு இருப்போமா, உடனே அதுதான் கிடச்சிருச்சு, இன்னொன்று தேவை இருக்கும், அதை கேட்பீங்க. எல்லா மனுஷனுக்கு உண்டு, அது இருந்துட்டு போட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கையெழுத்து போடுறத வந்து ஸ்லாண்டிங்காக போடணும். நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கனாக்கா அப்படியே மேல் நோக்கி போகணும். இதை காமிக்கிறேன் உங்களுக்கு, ஐ ஷோ யூ. அப்படியே ஸ்லாண்டிங்காக போகணும். ஸ்லாண்டிங்காக போடும்போது இந்த ஃப்ளைட்டு போகும்போது டேக் ஆஃப் பண்ணுவாங்க. மேல் நோக்கி அப்படி போகும்போது அதுக்கு தான் ஸ்லாண்டிங். அப்படியே போகும், அவ்வளோதான். டேக் ஆஃப் வரைக்கும் தான். அதுக்கு ஃப்ளைட்டு போகிறதெல்லாம் எடுத்துக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா நேராக தான் போகும். அது இங்கேருந்து கீழேருந்து மேலே, தரையிலேருந்து மேலே போகும்போது டேக் ஆஃப், அதுக்கு பேர். அப்படி தான் போகும், ஸ்லாண்டாக தான் போகும் எல்லா ஃப்ளைட்டும் உலகம் ஃபுல்லாக. அப்புறம் மேலே போய்ட்டுனா அப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றோம். அது மாதிரி கையெழுத்து ஃப்ளைட் மாதிரி வரைஞ்சிடாதீங்க. அது மாதிரி போடணும். ஸ்லாண்டிங்னாக்கா அப்படியே கிராஸாக போடணும். எங்கள் கிராஸாக நாங்கள் எங்கே போகிறது, வழக்கமாக நோட்டு இப்படி போடுவீங்க, லேசாக அப்படி டின் பண்ணிடுங்க. செக் புக்காக இப்படி போடுவீங்க, இப்படி டின் பண்ணிடுங்க, கிராஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க. எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் இருக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து யாராக இருந்தாலும் வந்து அவங்களுடைய சைனை வந்து மேல் நோக்கி போடும்பொழுது வாழ்க்கை கொஞ்சம் அப்பில் போகும்னு சொல்லியிருக்கீங்க சார். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் பெருசாக பேரளவுக்குலாம் இல்லை சார், ஒரு லெட்டர் அப்படி சுழிச்சு விட்ட மாதிரி தான் நிறைய பேர் போடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக. ஐயோ ஏங்க, இதில் 100 இல்லை 1000 லட்சக்கணக்கான ப்ரிடிக்ஷன் நான் சொல்லுவேன் சைனில். நீங்கள் சைன்லேயே இங்கே ஆரம்பிச்சிங்க, சிலாண்டிங்காக போடணும். நம்ம இதை காமிக்கிறேன். இந்த சிலாண்டிங்கை போட்டு சில பேர் கையெழுத்தை இங்கே ஆரம்பிப்பாங்க, சுற்றுன்னு சுற்றுவாங்க, சுற்றிட்டு இப்படி விடுவாங்க, இப்படி இறக்குவாங்க, இப்படி போவீங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக பின்னோக்கி அந்த கையெழுத்து முடிக்கும் போகும்போது அப்படியே பின்பக்கம் இப்படி வந்துடுவாங்க. இப்படி பின்னாடி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். பேக் டு பெவிலியன், ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடுறீங்கன்னு அர்த்தம். இப்படி முடிச்சுட்டு இப்படி கீழே அப்படி இறக்கி இப்படி தூக்குவீங்க. மிடில் ஆஃப் தி ஏஜில் லைஃபே டவுன்ஃபால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்படி முடிச்சுட்டு கீழே கடைசி முடிக்கும்போது கீழே அப்படி போட்டு விட்ருவீங்க. அங்கே போட்டிங்கனாக்கா லைஃப் உங்களுக்கு வந்துட்டு இப்போ டவுன்ஃபாலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கீழ் நோக்கி இருக்கிறீங்க, மேலே எந்திக்கவே முடியல, அவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் வந்துட்டு யூ கான் சீ டு கம் அப் அப்படி லைஃப் அப்படிங்கிறது. மேலே வர முடியல, அது எவ்வளோ ட்ரை பண்ணிங்க, வரவே முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு சுழிலையும் வந்து உள்ள அர்த்தம் இருக்குது. நிறைய பேர் இந்த எக்கோ டெஸ்ட் எடுக்கிற மாதிரி மேலே கீழே போடுறது. அதாவது உங்கள் முதல் எழுத்து அது எவ்வளவோ, எந்த சைஸோ, அந்த எழுத்துக்கும் மற்ற அடுத்த எழுத்துக்கும் அந்த எழுத்தோட மற்ற எழுத்து கீழே இறங்கக்கூடாது. இந்த டிகிரி கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா சிலாண்டிங்காக போட்டால் தான் அது கரெக்டாக வரும். அப்படியே முட்டை மாதிரி போட்டுட்டு ஒரே இடத்துல சுற்றாதீங்க. அப்படின்னாக்கா நீங்கள் எந்த விஷயத்தில் வெளியே வரவே மாட்டேன்னு அர்த்தம். ஒரு இடத்துலேருந்து நீங்கள் அதுலேருந்து வெளியவே வரமாட்டீங்க, அந்த இடத்துலையே சுற்றிட்டு இருப்பீங்க. உங்கள்கிட்ட யார் பேசினாலும் பதில் கிடைக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் தான் ஒரே குழப்பம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, வெளியே வர மாட்டீங்க. நான் கையெழுத்துலேயே சொல்லிடுவேன். ஒரு முறை நான் வெளியில் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தேன். அங்கே பெரிய அவங்க என்கிட்ட கையெழுத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் வந்து ஆமாம் 120 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் முதல்ல கிராஃபாலஜின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்குது. ஒரு 10 வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் இருக்குது. அவங்க 110 வருஷம் 120 வருஷம். அது தவிர உலகத்தில் இன்னும் யாருக்கிட்டையும் வந்து கிராஃபாலஜின்னு சொல்லி இன்னும் காலேஜே கிடையாது, அதுக்கு இன்ஸ்டியூட்டே கிடையாது வேர்ல்டுலேயே. நான் அவங்ககிட்ட தான் நம்பர் 1. அவங்ககிட்ட பேசும்போது ஒரு பேப்பரில் 2 பேப்பர் கொடுத்தாங்க, கொஞ்சம் உங்களை பற்றி எழுதுனாங்க, ஃபுல் ஈஸியாக நம்மளை பற்றி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நீங்கள் உங்கள் கையெழுத்து மட்டும் போட்டுக்கணுங்கண்ணே, வெறும் சிக்னேச்சர். என்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சம்மு மாதிரி ஏதோ எழுதிக்கிங்க, உங்களை பற்றி எழுதுங்க, எதை பற்றினாலும் எழுதுங்க,
ஃபுல் ஹிஸ்ட்ரியே சொல்லிட்டாங்க. அவங்க படிச்சிருக்கிறாங்க எதுக்கு கிராஃபாலஜி. நான் வந்து வெறும் சிக்னேச்சர் மட்டும் போட்டு கொடுக்கணும். ஒரு பேப்பரில் சும்மா ஒரு உங்கள் சிக்னேச்சர் எவ்வளோ ஃபேஸு அதை போட்டுக்கணும். போட்டு அடுத்த செகண்டே பதில் சொல்லிட்டேன். அவங்க அசந்துட்டாங்க. நாங்கள் வந்து 2 பக்கம் எழுத சொல்லி தான் சொல்கிறோம், நீங்கள் வெறும் சிக்னேச்சரில் எப்படி சொல்கிறீங்க? நானாக கற்றுக்கிட்ட செல்ஃபாக அப்படின்னேன். எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா நம்ம ஃபார்மேட்டை வந்து செல்ஃபாக தானே நான் ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிட்டேன். செல்ஃபாகவே கற்றுக்கிட்டேன்றது பெரிய விஷயம். எங்களோட நீங்கள் தான் ஜீனியஸ். நாங்கள் அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான். நாங்கள் கோர்ஸ் அடித்து படிச்சுட்டு அவங்க அதான் கிராஃபாலஜியில் நம்பர் 1 அவங்க. அது மாதிரி 2 பேரும் ஒரு மீட்டிங் கொடுத்து பேசும்போது இவ்வளோ விஷயம் பேசணும். எதுக்கு சொல்கிறேன்னா, கிராஃபாலஜியில் இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. இன்னும் சில சைன்லாம் இருக்குது. இப்படி போட்டுட்டு பிரேக் பண்ணிடுவார், திருப்பி இன்னொரு சைன்லேருந்து ஆரம்பிப்பார். அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்கிறேன், 100கணக்கில் சார் 1000கணக்கில். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவர் சொல்கிற கையெழுத்துப்படி போடுறவர் 2 மனைவி இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவருடைய அந்த கையெழுத்து வந்து அவருடைய காலேஜ் பருவத்துலேருந்தே தொடங்கியிருக்கு அப்படின்றப்போ, அது முன்னாடி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குமா சார் இந்த கையெழுத்து மூலமாக? இல்லை, பொதுவாக நீங்கள் கேட்குற கேள்வி சரி. ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நாம் ஸ்கூலு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பொதுவாகவே எல்லாம் ஒரு கையெழுத்து போடுவோம். நம்ம ப்ரொஃபஷனலுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கையெழுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விளைகிறோம், மாறிடும். எல்லாத்துக்குமே சரி. நான் அப்போ படிக்கும்போது போட்டேன், இப்போ நான் மாற்றிக்கிட்டேன்னு சொல்லி எல்லாமே மாற்றிடுவாங்க எல்லோரும். சரி, வேர்ல்டு ஃபுல்லாக. ஏன்னா நம்ம அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டு, நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கரியரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி கையெழுத்து அவங்கள மாற்றிக்கிறாங்க. நீங்களாம் மாற்றிக்கிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மாற்றுற கையெழுத்து உங்கள் டேட்டுக்கு அடாப்ட் ஆகணும், ஒத்து போகணும். அப்படி போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். ஸ்லாண்டிங் அப்படின்றது இதுதான். இந்த ஸ்லாண்டிங்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா 45 டிகிரியில் இருக்கணும், 45 டிகிரியில் இருக்கணும். நீங்கள் ஸ்லாண்டிங் போட்டால் 45 வரும். நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் ஒன்றும் எடுக்க தேவையில்லை, தான் இருக்குது பாருங்கள். ஸ்லாண்டிங்னாவே பொதுவாக 45 தான் ஆச்சுங்களா. ஆனால் சில பேர் இப்படி போடுவீங்க, இது ஓகே இல்லை, சும்மா போட்டு காமிச்சேன். சில பேர் இப்படி போட்டு கீழே இறக்கிடுவாங்க, திருப்பி போவாங்க, இப்படி இறக்கிடுவாங்க. அப்படின்னு கேட்டாக்கா நல்லா போயிட்டே இருந்தாங்க, திடீர்னு மிடில் ஆஃப் ஏஜில் டவுன்ஃபால் ஆகிட்டாங்க. அப்போ விழுந்தவங்க திருப்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டு திருப்பி கொஞ்சம் அப்படியே லேசாக மேலே வந்தாங்க, திருப்பி கீழே விழுந்துட்டாங்க. இதில் பிஸ்னஸில் அவங்களால மேலே எலும்புக்கவே முடியல கடைசி வரைக்கும். அப்படி ஒரு கையெழுத்து. அது இன்னொரு கையெழுத்து இருக்குது, வெர்டிக்கல் அப்படின்னு இருக்குது. வெர்டிகல்னால் நேர்குத்து, செங்குத்து. கரெக்டான தமிழ் வந்து செங்குத்து. செங்குத்தா அப்படிங்கிறதுக்கு பேர் தமிழில், இங்கிலீஷில் வெர்டிக்கல். அது உங்கள் கையெழுத்து துவங்கி இருக்கும் பாருங்க. இந்த கையெழுத்தில் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது, ஓகேங்களா? இந்த கையெழுத்தில் ஒரு பெரிய சீக்ரெட்டு. இந்த கையெழுத்து வந்து ஒரு டைம் பீயிங்னா தற்காலிகமானது. நான் உயர்ந்த பதவி அடையணும், அந்த கையெழுத்து அந்த நேரத்தில் போடுங்க. நான் புகழ் பெறணும், அந்த இடத்துல போடுங்க. பிஸ்னஸில் பெரிய ஆள் வரணும், அந்த பர்டிகுலர் காலம் வரைக்கும் தான் வெர்டிக்கல் சிக்னேச்சர். இப்போ வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சைனை மாற்றணுமா சார்? ஏங்க, நீங்கள் சாதாரண ஆள், நான் பெரிய ஆள் ஆகணும் போது அப்போ மாற்ற தானேங்க வேணும். சாதாரண ஆர்டினரி பர்சனாக இருக்கிறீங்க, சட்டனாக மேலே அப்புக்கு வரணும், மாற்றிக்கிங்க, திருப்பி மாற்றுங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறீங்கல்ல, மனசெல்லாம் மாற்றிக்கிறீங்க இல்லையே, எல்லாத்தையும் மாற்றிக்கிறீங்கல்ல உங்கள் சௌகரியத்துக்கு. மேலே வர்றதுக்கு இது மாற்றினா என்ன இருக்குது? இல்லைங்க கையெழுத்து மாற்றிட்டேன், என்ன பேங்க்கில் மாற்ற மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. நீங்கள் மாற்றிங்க, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் ப்ரொசீஜர் இருக்குது. இதை போட்டிங்கன்னா திருப்பி பழைய கையெழுத்து ஒத்துக்க மாட்டோம். அதுக்கு சில அந்த அடிப்படை இது என்ன ப்ரொசீஜரோ அதை கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே இது வே ஆஃப் த சோர்ஸ் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இதுக்கு அது கல்யாணம் நடக்கணும், வெர்டிக்கல் போங்க. அப்போது இன்னொரு கேள்வி, நாங்கள் நியூமராலஜியில் பேர் பார்க்கல, வெறும் சிக்னேச்சரில் போட்டு கூட நாங்கள் மேலே, ஆனால் அதை எழுதவே இல்லைங்க, வெறும் சிக்னேச்சர் போட்டு கூட நாங்கள் மேலே வந்துடலாமா? அதெல்லாம் வந்துடலாம். சில பேருக்கு ஆமாம், சில பேருக்கு தெரியலன்னா வெறும் சிக்னேச்சர் போட்டு வர வச்சுருவேன். இப்போ ஒருத்தவங்க வந்து காலேஜ் அப்ளிகேஷனுக்கோ இல்லை லோன் அப்ளிகேஷனுக்கோ போகிறாங்க அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி சைன் போட்டால் அந்த லோன் அப்ளிகேஷனோ இல்லை வந்து வேலைக்கான ஒரு விஷயமோ டப்புன்னு நடக்கும் சார்? அதுதான் வெர்டிக்கல். அவங்களுக்கு வெர்டிக்கலில் போடணும், அதுதான் டைமிங்கு. இந்த வேலை எனக்கு கவர்மெண்ட் வேலை, பெரிய வேலை எனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்கணும். தற்காலிகத்துக்கு அந்த சைனை போடுங்க, பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அப்புறம் இன்னொரு கையெழுத்து இங்கேயும் காமிச்சிருக்கிறேன். இதுதான் அந்த சிக்னேச்சர்.
இப்போ ஒரு உதாரணம் சுமித்ரா, அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த சுமித்ராங்கிற பேரை என்ன பண்ணணும், டக்குன்னு எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்கணும். இதை சுமித்ராங்கிறது அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு இங்கே முடிச்சு நம்ம தூக்கி விடணும். சார் எனக்கு இப்போ என்ன சந்தேகம்னா, நம்ம ஒரு சைனை நிர்ணயம் பண்ணுறது கூட ஒரு நியூமராலஜிஸ்ட் உங்களை மாதிரி ஒரு ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட்டை பார்த்து சார் இந்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது சைன் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஒரு சிறந்த ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அதுதானே உண்மை. எப்பவுமே நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்குறது, உங்களுக்கு அதாவது சம்பாதிக்கிறதுல அவங்களுக்கு திறமைகள் 1000 இருக்கும், சம்பாரிச்சிருவீங்க. ஏன்னா மனுஷ சக்தின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு சம்பாரிச்சிடுவீங்க. அந்த காசை பத்திரப்படுத்துறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா எங்கள் வேலையை அட்வைஸ் பண்ணுற வேலை தான். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு அது நம்ம கையில் நிற்கணும். ஏன்னா ஈஸியாக யார்கிட்டும் காசு வந்திருக்காது. கஷ்டப்படும் போகும்போது கஷ்டப்பட்டுட்டு காசு சம்பாரிச்சது அப்புறம் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படிலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணணும், அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குல்ல. அதன் பிரகாரம் நம்ம ஜெயிக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன தான் வரணும்னு கூட கிடையாதுங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் தோணுதோ, யார் யாரெல்லாம் நல்ல கைட் பண்ணுறாங்களோ ஒரு கைடன்ஸை கையில் வச்சுக்கோங்க. இப்போ கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் இல்லாமல் வந்து யாருமே பெரிய சக்ஸஸ் மேனாக ஆகவே முடியாது. பெரிய பிஸ்னஸ் மேனாக பெரிய லெவலில் ஒருத்தருக்காக இருந்தாக்கா கைடன்ஸ் என்ன மாதிரி ஆளுங்க இல்லாமல் யாருமே வந்திருக்க முடியாது. வந்திருப்பாங்க, கோட்டை விட்டுருவாங்க திடீர்னுட்டு. அப்படி தான் என்கிட்ட ஒருத்தர் வந்தார், நல்லா வந்தார், ஆர்டினரி தான், நல்லா சம்பாரிச்சார், அதை பண்ணார். பல கோடி அமௌண்ட்லாம் தேவையில்லை. அவர் இமேஜின் பண்ண முடியாது பெரிய அளவுக்கு வந்தார். அது வரைக்கும் என்னை டச் பண்ணிகிட்டே இருந்தார். ரொம்ப பெருசாக வரும்போது நேரம் இல்லை அவருக்கு அப்படின்னு சொன்னார் அவர். அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் சொல்லக்கூடாது. ஏங்க வரணும்னு ஒவ்வொருத்தர் ஃபோனில் பேசினா போது எல்லோரும் வந்துட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் வரவும் முடியாது, தேவையும் இல்லை. கேட்டிருக்கலாம், கேட்கல, சம்பாரிச்சார். அவருக்கு பொருந்தாத ஒரு பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணார், டோட்டல் லாக், அவ்வளோதான், வெளியே வரல, ஃபஸ்ட்டு நிலைக்கு வந்துட்டார். அப்புறம் சத்தம் போட்டான், அதுக்கப்புறம் வந்தார். ஆனால் அவர் ஒய்ஃப் சொல்லியிருக்கிறாங்க, சாரால் தான் இவ்வளோ வந்திருக்கிறீங்க, இந்த வேலை பண்ணாதீங்க, அவர் கேட்டு செய்யுங்க, உங்களுக்கு ஓகேவா இல்லையான்ட்டு. எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்னும் நேரம் இல்லை அவருக்கு, அதை சொல்லாதீங்க. ஏன் நேரம் இல்லை? அது எப்படிங்க நேரம் அதுவாக இல்லைன்னு சொல்லிச்சு அவங்ககிட்ட? நாம் தாங்க நேரத்தை கரெக்ட் பண்ணணும், டயத்தை நாம் தான் எடுத்துக்கிறணும். ஷுப்லேட் பண்ண நேரத்தில் நீங்கள் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும். விட்டுட்டார். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வர்றாரு. சத்தம் போட்ட பிறகு என்ன பண்ண முடியும்? நம்மளால் தெரிஞ்சது வேறு என்னது? சத்தம் போட்டு கேட்கணுங்க. ஃபோன் பண்ணாவே நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு ஆகாத பிஸ்னஸ் தொடரலாமா நீங்கள்? பெரிய அமௌண்ட்டு அப்படியே லாக் ஆகிடுச்சு. அவர் திருப்பி அதை எப்போ சம்பாதிக்கிறது? அவர் அதுமாரி சொல்கிறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, எங்களை மாரி ஆளுங்களுடைய அட்வைஸ் நீங்கள் கேட்ட மாதிரி அட்வைஸை வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் யாரானாலும் வச்சுக்கோங்க, அட்வைஸ் இல்லாமல் செய்யாதீங்க. செய்யலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, இது கரெக்டாக இல்லையா, கனெக்ட் ஆகாமா இல்லையா, சிக்னல் கொடுத்தா உங்கள் பாட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த கட்டத்துக்கு போங்க, இன்னொரு கட்டத்துக்கு போங்க, அடுத்து இன்னொரு கட்டம் இருக்குது. அது என்னென்னா உங்கள் அடுத்த ஜென்ரேஷன், நீங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகி உங்கள் அடுத்த தலைமுறைக்கு அந்த பிஸ்னஸை கைட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்ல போகிறோம், வேறு என்ன. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நம்ம வெறுமனே வந்து ஃபார்மல் நியூமராலஜி அப்படின்றது வந்து வெறும் நம்பர்ஸை பேஸ் பண்ணது அப்படின்றத தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன நகர்வுகளையும் அதன்படி அது சொல்படி நடந்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் சார். அதில் வந்து சைன் பண்ணுறது அப்படின்றது வந்து வெறும் சைன் தானே அப்படின்னு நினைக்காம அது ஏகப்பட்ட பேருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா அமையும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நேயர்களும் வந்து அவங்களுடைய சைன் சரியானதாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. செக் பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஒரு பதிவு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.